சந்திரகலாவுக்கு நேரடியாக சவால் விட்ட ரேவதி. ஊரையே கூட்டி அதிரடி முடிவு எடுத்த கார்த்திக். ஜூலை 30, 2026 எபிசோட். கார்த்திகை தீபம் சீரியலின் இன்றைய எபிசோடில் சந்திரகலாவுக்கு ரேவதி நேரடியாக சவால் விட்டுள்ளார். அதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைய எபிசோட் பல திருப்பங்களுடன் நகர்கிறது. சந்திரகலாவின் திட்டம் தோல்வியடைந்த நிலையில் ரேவதியின் தைரியமான பேச்சும் கார்த்திக்கின் முக்கிய முடிவும் கதையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. பயணத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் ரேவதியை குடும்பத்தினர் உற்சாகமாக வரவேற்கின்றனர். மயில் வாகனம் பயணம் எப்படி இருந்தது என்று கேட்க ரேவதி மகிழ்ச்சியுடன் அனைத்தும் சிறப்பாக சென்றதாக கூறுகிறார். இதை வெளிப்படையாக அமைதியாக பார்த்தாலும் மனதிற்குள் கொந்தளிக்கும் சந்திரகலா தனது திட்டம் பலிக்காததால் விரக்தியில் இருக்கிறார். இதையடுத்து ரேவதியை நேரடியாக சந்தித்து கார்த்திக்குடன் சென்றதை தானே பார்த்ததாக கூறி கேள்வி எழுப்புகிறார். ஆனால் ரேவதி எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லாம் தெரிந்திருந்தால் தெரிந்திருக்கட்டும், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து பாருங்கள் என்று நேரடியாக பதிலடி கொடுக்கிறார். இந்த தைரியமான பதில் சந்திரகலாவை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. மற்றொரு பக்கம் ஊர் மக்களை ஒன்றாக அழைத்து கார்த்திக் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடத்துகிறார். ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு நகைகள் அணிவித்து சிறப்பு பூஜை நடத்த வேண்டும் என்ற யோசனையை முன்வைக்கிறார். ஆனால் இந்த முடிவுக்கு சிவனாண்டி கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதால் கூட்டத்தில் சிறிது பதற்றம் ஏற்படுகிறது. எதிர்ப்பு இருந்தாலும் இதில் யாருக்காவது மறுப்பு இருந்தால் இப்போதே சொல்லுங்கள் என்று கார்த்திக் கேட்க அங்கு கூடியிருந்த ஊர் மக்கள் பெரும்பான்மையாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். இதனால் அம்மன் பூஜைக்கான ஏற்பாடுகளை உடனடியாக தொடங்க முடிவு செய்யப்படுகிறது. ரேவதியின் சவாலுக்கு சந்திரகலா என்ன பதிலடி கொடுப்பார்? கார்த்திக்கின் முடிவை எதிர்க்கும் சிவனாண்டியின் அடுத்த நடவடிக்கை என்ன? அம்மன் பூஜையை மையமாக வைத்து புதிய பிரச்சனை உருவாகுமா? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளுக்கான பதில்களுடன் கார்த்திகை தீபம் சீரியலின் இன்றைய எபிசோட் மேலும் விறுவிறுப்பான திருப்பங்களை ரசிகர்களுக்கு வழங்கவுள்ளது. இதை இனி வருகிற எபிசோட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம்.